ஹாய் பிரதர்ஸ், இதுக்கு முந்தின கிளாஸில் நான் வந்து பார்த்தோம்னா நம்ம கேப்ரிகேனோட பேசிக்கில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 48 உள்ள ப்ரொவிசோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ரொவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 48 உள்ள ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ. ஓகேங்களா? ஆக்சுவலாக ப்ரொவிஷனா என்னன்னா ஒரு செக்ஷன் கீழே ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 48 நம்ம என்ன பார்த்தோம்னா இண்டெக்ஸேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ என்னன்னா அந்த செக்ஷன் 48 இண்டெக்ஸேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ ப்ரொவிசோனா அதுக்கு வந்து இன்டர்ஃபியரிங்காக ஒன்று. ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபியரிங்காக ஒன்று, இல்லைனா அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒன்று. ஓகேங்களா? ஸோ அதான் ப்ரொவிசோ நம்ம சொல்லுவோம். நார்மலாக அந்த செக்ஷன் வந்து காமனாக எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிசோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் ஒரு சில மாடிஃபிகேஷன் இல்லை ஒரு சில சேஞ்சஸ் இல்லை மொத்தமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுக்குறது தான் ப்ரொவிசோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து கேப்லிகேன் வந்து எந்த மாதிரி சார்ஜ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், அசசி வந்து என்ஆராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அசசி அதாவது கேபிட்டல் அசட்டை வாங்கி சேல் பண்ணக்கூடிய அசசி வந்து என்ஆராக இருப்பாங்க. என்ஆரை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கம்பெனி இவங்களுமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ஆர் அண்ட் ஃபாரின் கம்பெனி இவங்க எல்லாருமே அசசியாக இருக்கணும். இந்தியாவில் உள்ள ரெசிடென்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அசசி வந்து நான் ரெசிடென்ட் இல்லை ஃபாரின் கம்பெனியாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஆஃப் இந்தியன் கம்பெனி. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை வாங்கி விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அசட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனியில் உள்ள ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை வாங்கி விற்பாங்க. யார் வாங்கி விற்கிறாருன்னா என்ஆர். ஓகேங்களா? ஸோ என்ஆர் இல்லை ஃபாரின் கம்பெனி, இவங்க தான் அசசி. ஓகே. நெக்ஸ்ட் சச் அசட் அக்வயர்ட் இன் ஃபாரின் கரன்சி. அந்த அசட்டை வந்து என்ன கரன்சியில் வாங்கியிருக்கோம்னா ஃபாரின் கரன்சியில் வாங்கிக்கணும். ஏன்னா அவர் வந்து என்ஆர் இல்லை ஃபாரின் கம்பெனி. அப்போ அவர் கையில் என்ன இருக்கும்? ஃபாரின் கரன்சி தான் இருக்கும். ஸோ ஃபாரின் கரன்சியை கொடுத்து தான் இந்தியன் கம்பெனியில் உள்ள ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் தான் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அவர் கொடுக்குறது வந்து ஃபாரின் கரன்சியில் தான் கொடுக்கணும். இந்தியன் கரன்சியில் கொடுத்தாருன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா செக்ஷனில் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்க்குறப்போ ஃபாரின் கரன்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபாரின் கரன்சியில் இவர் டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒன்றும் சேல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக சேல் இல்லை, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னாலுமே பர்ச்சேஸ் தான். ஓகேங்களா? ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்க, அதே ஷேரை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, மறுபடியும் அதே ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சியில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே. சேல் பண்ணுறது எப்போவுமே இந்தியன் ருபீஸ் தானே பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. சேல் வந்து இந்தியாவுக்குள்ளே பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஸோ இந்தியன் ருபீஸ் தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே. தென் கேப்லிகேன் ஷால் பி கால்குலேட்டட் இன் ஃபாரின் கரன்சி. ஓகேங்களா? ஸோ கேப்லிகேன் எதில் இது பண்ணுவோம்னா ஃபாரின் கரன்சியில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கடைசி என்ன பண்ணுவோம்னா ரீகன்வெர்டட் இன்ட்டு இந்தியன் கரன்சி. ஏன்னா இந்தியாவில் தானே டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுறப்ப இந்தியன் ருபீஸுக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ஃபாரின் கரன்சியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய எல்லா மட்டுமே ஃபாரின் கரன்சியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியன் கரன்சிக்கு நம்ம மாற்றிடுவோம். ஓகே. ஸோ இதான் மேட்ரு. ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு சீனரியோவில் ஓகேங்களா? ஸோ எஃப்இஓசி என்ன எடுப்பாங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுப்பாங்க, கேப்லிகேன் என்ன எடுப்பாங்க. ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கேப்லிகேனோட ஃபார்மேட் என்ன? ஃபஸ்ட்டு எஃப்இஓசி ஓகேங்களா? ஸோ எஃப்இஓசி தான் ஃபஸ்ட் நம்ம போடுவோம். ஸோ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெட் சேல் கன்சிடரேஷன் இதில் வந்து நமக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போடுவோம். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் லாங் டேர்ம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம போடுவோம். ஓகேங்களா? வரது வந்து உங்களோட கேபிட்டல் கெயினாக வரும். இதை நார்மலாக கேபிட்டல் கெயின் உள்ள ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாரின் கரன்சிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா டிடிஎஸ்ஆர். டிடிபிஆர்னா ஒன்றுமே இல்லை, பையிங் ரேட்டு. டிடிபிஆர்னா பையிங் ரேட்டு, டிடிஎஸ்ஆர்னா செல்லிங் ரேட். ஓகேங்களா? ஸோ பையிங் ரேட்டுக்கும் செல்லிங் ரேட்டுக்கும் உள்ள ஆவரேஜுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். எந்த டைமில் உள்ள ஃபாரின் கரன்சி நம்ம எடுப்போம்னா எஃப்இஓசினா நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ சேல் பண்ணுறோமோ அந்த டைமில் உள்ள ஃபாரின் கரன்சி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா என்னது? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுங்கிறப்போ அக்வயர் பண்ணுற டைமில் உள்ள காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
பர்ச்சேஸ் அந்த டைமில் வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போடுவோம். ஸோ இந்த டைமில் டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆர் இந்த டைமில் என்ன அவையில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அட் பர்ச்சேஸ் டைம் ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் டைமில் என்னென்ன ஆவரேஜ் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஷேர்ஸ் பாண்ட் வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஓசின்னு சொல்லி நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ எஃப்இஓசி வந்து என்ன எடுப்போம்னா ஆவரேஜ் ஆஃப் டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆர் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ்ங்கிறப்ப பை 2. ஸோ அங்கேயும் பை 2 ஓகே. ஸோ இந்த டிடிபிஆர் டிடிஎஸ்ஆர் வந்து எந்த டைமில் உள்ள ரேட் நம்ம எடுப்போம்னா அட் டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டைமில் உள்ளது எடுப்போம் ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உள்ளது எடுப்போம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த டைமில் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில் தான் போடுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சரும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ டிடிபிஆர் பை டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆர் இதோட ஆவரேஜ் நம்ம போடுவோம். ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. ஸோ எஃப்இஓசியும் அதே மாதிரி தான், ட்ரான்ஸ்ஃபரும் அதே மாதிரி தான். காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் உள்ள ஆவரேஜ் ரேட் நம்ம எடுப்போம் ஓகேங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. நெக்ஸ்ட்டு கடைசியாக எஃப்இஓசியில் வந்து கேபிட்டல் கெயின் உங்களுக்கு கிடைக்குதுல. ஸோ இந்த கேபிட்டல் கெயின் அமௌண்ட் வந்து எதில் இருக்குன்னா ஃபாரின் கரன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுவும் நீங்கள் ஃபாரின் கரன்சியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்க, இதுவும் ஃபாரின் கரன்சி. காஸ்ட் ஆஃப் அக்யூசனும் ஃபாரின் கரன்சி. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஷேர்ஸ் பாண்டில் ஏதாச்சும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் தான் ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசனும் நீங்கள் ஃபாரின் கரன்சியில் போடுங்க. ஸோ வரக்கூடிய கேபிட்டல் கெயினும் ஃபாரின் கரன்சி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்னென்னா இந்தியன் ருப்பீஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்தியன் ருப்பீஸ் கன்வெர்ட் பண்ணுறப்போ எந்த ரேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ருப்பீஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில் உள்ள டிடிபிஆர் ஆவரேஜ் கிடையாது, டிடிபிஆர் பையிங் ரேட்டில் உள்ள வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ஓகே. ஸோ இந்த டைமில் சேல் பண்ண டைமில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் இருக்குங்களா. ஸோ கேபிட்டல் கெயினை வந்து என்னன்னா கன்வெர்ட் இன்டு இந்தியன் ருப்பீஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியன் ருப்பீஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா அந்த டைமில் உள்ள டிடிபிஆர் ஆன் சேல் டைம் ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டைமில் டிடிபிஆர் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம எடுப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் ஃபாரின் கரன்சிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா ஃபாரின் கரன்சி ரேட் அட் த டைம் ஆஃப் த பர்ச்சேஸ் டைம் ஓகேங்களா. ஸோ டைம் ஆஃப் த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைமில் ஃபாரின் கரன்சி ரேட் நம்ம பார்க்கணும், பையிங் ரேட் அண்ட் செல்லிங் ரேட். ஸோ ரெண்டுக்கும் ஆவரேஜாக நம்ம போடணும் ஓகேங்களா. இதுதான் பர்ச்சேஸாக. நெக்ஸ்ட் சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஓசி நம்ம எடுக்கிறோம். எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபாரின் கரன்சி வந்து செல்லிங் ரேட் பையிங் ரேட்டுக்கு ஆவரேஜ் எடுக்கும். ஸோ இந்த ரேட் எந்த டைமில் உள்ள ரேட் நம்ம எடுக்கிறோம், சேல் பண்ணக்கூடிய ரேட் டைமில் ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டைம். ஸோ கரஸ்பாண்டிங்காக என்னென்ன டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் உள்ள ஃபாரின் கரன்சி, சேல் பண்ண டைமில் உள்ள ஃபாரின் கரன்சி. அதே மாதிரி நீங்கள் கேபிட்டல் கெயின் வந்து எப்போ நம்ம கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் ஆகும், சேல் பண்ணுற டைமில் தான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ கேபிட்டல் கெயினும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டைமில், சேல் பண்ணக்கூடிய டைமில் தான் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயினை இந்தியன் ருப்பீஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இங்கே பையிங் ரேட்டு மட்டும் போடுவீங்க, ஆவரேஜ் ஆஃப் த பையிங் அண்ட் செல்லிங் நீங்கள் போட மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா எஃப்இஓசி வந்து சேல் பண்ணுற டைமில், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டைம் டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆர் பை 2 ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் உள்ள டிடிபிஆர் டிடிஎஸ்ஆர். அப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் அதுவும் இதே மாதிரி தான், டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டைமில் உள்ளது. காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பர்ச்சேஸ் டைமில் உள்ள டிடிபிஆர் ப்ளஸ் டிடிஎஸ்ஆர் பை 2 ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய கேபிட்டல் கெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சியில் இருக்கும். ஸோ கன்வெர்ட் டு இந்தியன் கரன்சி ஓகேங்களா. ஸோ இந்தியன் கரன்சிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா எந்த டைமில் உள்ளது கேபிட்டல் கெயினை வந்து நம்ம எந்த டைமில் டேக்ஸ் வந்து போடுவோம், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் தான் டேக்ஸ் வந்து போடுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டைமில் உள்ள டிடிபிஆர் இங்கே வந்து ஆவரேஜ் கிடையாது, டிடிபிஆரை நம்ம டேரெக்டாக எடுத்துக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் வந்து கிடையாது, பையிங் ரேட்டை நம்ம டேரெக்டாக எடுத்துரும் ஓகேங்க. அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே இதில் ஒரு சம்ம நம்ம ப்ரொசீட் பண்ண நெக்ஸ்ட் சம் இது போகலாம் ஓகேங்களா.
ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். மிஸ்டர் ஏ நான் ரெசிடென்ட் ரெமிட் $40,000 டு இந்தியான்னு 16/9/2001 யூஎஸ் டாலர் வந்து கொண்டு வந்திருக்காரு. யூஎஸ் டாலர் கொண்டு வந்த சீக்வன்ஸ்லாம் நமக்கு தேவையில்ல ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் இஸ் பார்ட்லி அவர் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, என்ன சேல் பண்ணியிருக்காரு, ஸோ இதுதான் நமக்கு தேவை. $40,000 உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் இஸ் பார்ட்லி யூட்டிலைஸ் ஆன் 3/10/2001 ஃபார் பர்ச்சேசிங் 10,000 shares ஓகே. ஸோ இதில் இருந்தால் நமக்கு வந்து மெயின் ஆட்ரு. ஸோ ஒரு டைம் லைன் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3/10/2001 3/10/2001 இந்தியன் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அந்த ரேட் ஆஃப் 12 பேர் சார் 10,000 ஷேர் ஓகேயா. ஸோ 10,000 × 12 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 10,000 ஷேர் 12 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இந்தியன் ருபீஸ் தான் பண்ணுவார். நம்ம ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் கரன்சிக்கு கேபிட்டல் கெயினை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ போடுறப்போ எவ்வளோ வருது, காஸ்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் 1,20,000 வரும். ஒரு நிமிஷம், இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னா, முக்கியமான பாயிண்ட்டு இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து இதுக்கு கிடையாது ஓகேங்களா. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் சேல் பண்ணாலும் உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து இந்த சீக்வென்ஸுக்கு கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுதான் ப்ரொவிசோ செக்ஷன் 48 இண்டெக்ஸேஷன் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதோட ப்ரொவிஷனும் என்னென்னா இண்டெக்ஸேஷன் இதுக்கு கிடையாது. ஸோ இதுதான் சேஞ்ச் ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் செக்ஷன் 48 சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனில் என்ன சேஞ்சுனா இதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் கிடையாது. யாருக்கு, நான் ரெசிடென்ட்டுக்கு. நான் ரெசிடென்ட் என்ன பண்ணுறாரு, இந்தியன் கம்பெனியில் உள்ள ஷேர்ஸை வாங்கி ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாரு. என்ன கரன்சியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறாரு, ஃபாரின் கரன்சியில் பர்ச்சேஸ் பண்ணி இந்தியன் கரன்சியில் சேல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் மேட்ரு ஓகேங்களா. ஸோ இந்த சீக்வென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது ஓகே. ஸோ அது லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், எந்த செக்யூரிட்டி ஆனாலும் இருக்கட்டும், அதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் கிடையாது ஓகேங்களா. ஸோ லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக செக்ஷன் 112A அண்ட் 111A வந்து அப்ளை ஆகும். அதுக்கு நார்மலாக இண்டெக்ஸேஷன் கிடையாது. அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட் இல்லை. இது ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ங்கிறப்போ இது லிஸ்டட்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியன் கம்பெனிலேருந்து ஷேர் அண்ட் டிபென்ச்சர் வாங்குறாரு, ஃபாரின் கரன்சியில் வாங்குறாரு அப்படின்னா அது லிஸ்டடோ அன்லிஸ்டடோ இண்டெக்ஸேஷன் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் இந்த ப்ரொவிஷனில் என்ன முக்கியம்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து கிடையாது ஓகே. ஸோ 1,20,000 இதை நீங்கள் அப்படியே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை எடுத்துக்கலாம். இதுக்கு இண்டெக்ஸேஷன்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் ஃபர்தராக பாருங்கள். கொஸ்டினில் பாருங்கள். at the rate of ₹12 per share, these shares are sold at 48 per share on 30/3/2025. எப்போ சேல் பண்ணியிருக்காரு, 30/3/2025 சேல் பண்ணியிருக்காரு. சேல் பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காரு, ₹48 சேல் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ மொத்தம் 10,000 ஷேர்ஸா. ஸோ FVOC 10,000 × 48 போட்டோம்னா 4,80,000 சேல் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஓகே. இப்போ இவர் வந்து என்ஆர் ஓகே. ஸோ இவர் என்ன கரன்சியில் வாங்கியிருக்காரு, டாலர்லாம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா. ஸோ டாலர்லாம் வாங்கியிருக்காரு. இங்கே இந்தியன் கரன்சி இந்தியன் ரேட்டில் கொடுத்துருக்காங்க, ஆனால் டாலர் கொடுத்து தான் அவர் வாங்கியிருக்காரு ஓகேங்களா. ஸோ ஃபாரின் கரன்சியில் வாங்கியிருக்காரு. அசசி என்ஆர் ஃபாரின் கரன்சியில் வாங்கியிருக்காரு இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 48 வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 48 என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து FVOC வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். எந்த டைமில் உள்ள ஃபாரின் கரன்சி, TTBR TTSR ஆன் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ, 30/3/2025 TTSR என்ன கொடுத்துருக்காங்க, 30/3/2025 TTBR வந்து ₹59, TTSR வந்து ₹61 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் நம்ம போடணும். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 59 + 61/2 போட்டிங்களா. ஸோ 59 + 61 போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 வரும். /2 போட்டிங்கன்னா 60 தான் உங்களோட ஆவரேஜ் ரேட் ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஓகே. ஸோ இந்தியன் கரன்சியை நீங்கள் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 4,80,000 / 60 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்,
8000 வரும் ஓகேங்களா. ஸோ எஃப்இஓசி வந்து நீங்கள் 8000 போடுவீங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே 8000 போட்டிருக்காங்க. ஸோ டாலருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. கடைசி உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்து டாலருக்கு வரும். அந்த டாலருக்கு வர்ற கேபிட்டல் கெயினை நீங்கள் இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எந்த ரேட்டில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? அந்த டைம் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரில் பையிங் ரேட் எது இருக்கோ அதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க, ஆவரேஜ் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ எஃப்இஓசி பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டைம் வந்து 30/3/2025. அந்த டைமில் உள்ள ஆவரேஜ் ரேட்டில் நீங்கள் போடுவீங்க. ஆவரேஜ்னா டிடி பையர் அந்த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், டிடிஎஸ்ஆர் அந்த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கு ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்திருக்கு. ஸோ 60 ரூபாய்க்கு நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ எஃப்இஓசி டாலர் 8000. ஓகேங்களா. ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து எந்த டைமில் உள்ள பையிங்கிற ஆவரேஜ் போடுவோம்? பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைமில். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ண டைம் 3rd October 2001. ஸோ 3rd October 2001 பாருங்கள். பையிங் ரேட்டு டிடிபிஆர் வந்து 19, டிடிஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 21. ஸோ ஆவரேஜ் எவ்வளோ வரும்? 19 + 21/2 போட்டிங்கன்னா 40/2 = 20. ஓகேங்களா. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வர்ஷன் ரேட்டு. ஓகே, ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேட். ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் = 1,20,000 பை எவ்வளோ? 20 ரூபா. ஓகேங்களா. ஸோ போட்டிங்கன்னா 6000 தான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசன். ஓகே, ஸோ 6000 போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளோ வரும்? 8000 - 6000 போட்டிங்கன்னா 2000 தான் உங்களோட கேபிட்டல் கெயின். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு? 2001 பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2025 சேல் பண்ணியிருக்காரு. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஆனால் இண்டெக்ஸேஷன் மட்டும் தான் கிடையாது. இண்டெக்ஸேஷன் இல்லை. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பாட்டுக்கு நம்ம என்ன பார்த்துருவோம், இது வந்து அன்லிஸ்டடாக லிஸ்டடாக சொல்லி கொடுக்கல. ஸோ 2 இயர்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு 2 இயர்ஸ்னே வச்சுக்கோங்க. அப்போ 2 இயர்ஸ் தாண்டி தான் நீங்கள் சேல் பண்ணிருக்கோம். அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேல் பண்ணியிருக்கோம். 15 இல்லைங்க, 2001 வாங்கி 25 சேல் பண்ணிருக்கோம். 24 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஆனால் இண்டெக்ஸேஷன் மட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 2000. ஓகே, ஸோ இப்போ இந்த 2000 வந்து டாலரில் இருக்குது. ஓகே, கேபிட்டல் கெயின் எந்த டைமில் போடுவீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டைமில் தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயினும் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது கேபிட்டல் கெயின் வந்து $2000. இதை எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க? டிடிபிஆர் ஆன் டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஆவரேஜ் பார்த்தோம். எஃப்இஓசிக்கு ஆவரேஜ், காஸ்ட் ஆஃப் அக்யூசனுக்கு ஆவரேஜ். ஆனால் கேபிட்டல் கெயினை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறது வந்து டிடிபிஆர் பையிங் ரேட்டுக்கு பண்ணுவோம், ஆவரேஜ் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ 2000 பையிங் ரேட்டு போடுங்க. பையிங் ரேட் ஆக்சுவலாக எவ்வளோ? 2025 தானே. ஸோ அந்த டைமில் பையிங் ரேட் வந்துன்னா 59. ஓகே, ஸோ 2000 × 59 போடுங்க. 1,18,000 தான் உங்களோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேங்களா. ஸோ 1,18,000. ஸோ இந்தியன் ருபீஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 1,18,000. ஸோ இதுக்கு தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடும். ஓகே, ஓகே. அப்புறம் தேர்ட் ப்ரொவிஷன் என்னன்னா ஆஃப் செக்ஷன் 48 வந்து இண்டெக்ஸேஷன். ஸோ இண்டெக்ஸேஷன் வேறு எதுக்கெலாம் அப்ளை ஆகுதுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A. 112A பற்றி நம்ம வந்து ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்ப்போம். ஆக்சுவலாக 112Aனா சிம்பிளாக இப்போ நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஓரியன்டல் மியூச்சுவல் ஃபண்டு, யூடிஐயில் உள்ள யூனிட்ஸு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டடாக இருக்கும். ஸோ லிஸ்டடாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு செக்ஷன் 112A சொல்லி அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் வந்து எத்தனை பெர்சன்டேஜ்? 20% டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்காக வந்து ஆக்சுவலாக டேக்ஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் வந்து கிடையாது. ஓகே, லிஸ்டட் ஈக்விட்டிஸ் அது ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், யூடிஐ. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக நம்ம ஒரு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து மேஜராக நிறைய வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் ரூல்னு சொல்லி ஒரு ரூல்லாம் அப்ளை ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் எஃப்இஓசி நம்ம ப்ராப்ளம்லாம் எடுத்துருவோம். காஸ்ட் ஆஃப் அக்யூசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் போட்ட டைம்லேருந்து ஒரு வித்தியாசமாக நம்ம எடுப்போம். அதான் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட்டு பார்ப்போம். செக்ஷன் 112Aல அதை பற்றி நம்ம டீல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொவிசோ, செகண்ட் ப்ரொவிசோவா தேர்ட் ப்ரொவிசோவா?
தேர்டு ப்ரொவிசோ ஓகேங்களா. ஸோ தேர்டு ப்ரொவிசோ ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ நம்ம பார்த்தாச்சு. இப்போ தேர்டு ப்ரொவிசோ பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ தேர்டு ப்ரொவிசோனா இந்த 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் லிஸ்டட் ஈக்விட்டி சார் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் யூடிஐயில் உள்ள யூனிட்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 112A அப்ளை ஆகும். 112Aக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது ஓகேங்களா. 112A பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம ஃபர்தராக அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ஆஃப் டிபென்ச்சர் அண்ட் பாண்டு. டிபென்ச்சர் அண்ட் பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் வந்து கிடையாது ஓகே. டிபென்ச்சர் அண்ட் பாண்டுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் இஸ் நாட் அலோவ் இன் கேஸ் ஆஃப் பாண்ட் அண்ட் டிபென்ச்சர் எக்ஸப்ட் கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பாண்டு ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பாண்டு சோவரின் கோல்டு பாண்டுக்கு மட்டும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. அதர் மற்ற எல்லா பாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் இண்டெக்ஸ்டு பாண்டு sovereign gold bond இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் உண்டு ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பாண்டுனா பாண்டுனா ஒன்றும் இல்லை, இது ஈக்விட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய பாண்டு தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா அந்த பாண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து அந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ அது எந்த செக்யூரிட்டிஸை பேஸ் பண்ணி எந்த ஈக்விட்டிஸை பேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல பாண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கும் இண்டெக்ஸேஷன் உண்டு. சோவரின் கோல்டு பாண்டுனா கோல்டோட ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் சோவரின் கோல்டு பாண்ட் இருக்கும். ஸோ கோல்டோட ப்ரைஸ் எப்படி இருக்கும், வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கும் இண்டெக்ஸேஷன் உண்டு. ஆனால் மற்ற பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 10 வருஷம் கழிச்சும் 100 ரூபா தான் ஃபேஸ் வேல்யூவாக இருக்கும். அதோட ஃபேஸ் வேல்யூ மாற போகிறது இல்லை ஓகேங்களா. ஸோ மற்ற பாண்டை பொறுத்த வரைக்கும் என்னது டிபென்ச்சரை வந்து என்ன ஆக்சுவலாக ஒரு கம்பெனிக்கு அது லோன் மாதிரி. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்காங்க, பாண்டு வந்து இஷ்யூ பண்ணி லோன் 1 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்க. ஸோ 10 வருஷம் கழிச்சு அதே 1 லட்சம் தான் திரும்ப கொடுப்பாங்க, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து IFOSல போகும், அது வேறு விஷயம் ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல அந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ 1 லட்ச ரூபா கடன் கொடுத்து பாண்டு வந்து வாங்குறீங்க ஓகேங்களா. ஸோ 10 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து IFOSல போயிடும், பாண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் வராது ஓகே. ஆனால் கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பாண்டுக்கும் சோவரின் கோல்டு பாண்டுக்கும் இண்டெக்ஸேஷன் உண்டு. கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் பாண்டுனா நீங்கள் எந்த கேபிட்டலில் பேஸாக வச்சு பாண்டு வாங்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வருஷம் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு இண்டெக்ஸேஷன் உண்டு. அப்புறம் சோவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டை பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, சோவரின் கோல்டு பாண்டோட கான்செப்ட் என்னென்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தென்காசி மதுரை ரேட்டு தென்காசி மதுரை ரேட் இன்றைக்கி என்ன போயிட்டுருக்குதான் ஆக்சுவலாக 8225 குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ 8225 ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு 10 கிராம் சோவரின் கோல்டு பாண்ட் வந்து 10 கிராம் சொல்லி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாங்குறீங்க அப்படின்னா 8225 இன்ட்டு 10 கிராம் போட்டிங்கன்னா 82225 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா. ஸோ 82225 ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு 1% டிஸ்கவுண்ட் வச்சு தான் உங்களுக்கு பாண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகே. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 இன்ட்டு 10 போட்டால் 1 லட்ச ரூபா ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணுறப்போ பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2025 சேல் பண்ணது வந்து 2035 ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கோல்டோட ரேட்டை பேஸ் பண்ணி அதோட பாண்டோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. நார்மலாக பாண்டை பொறுத்த வரைக்கும் பாண்டோட நேச்சர் என்னன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் சோவரின் கோல்டு பாண்டு கேபிட்டல் இண்டெக்ஸ் பாண்டுக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படிங்கிறப்போ இதுக்கு நம்ம இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் போடலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ சோவரின் கோல்டு பாண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சோவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம தான் இண்டிவிஜுவல் ஓகேங்களா. ஸோ கம்பெனி ஃபேமு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்கள தவிர மற்ற ஆளுங்க தான் இண்டிவிஜுவல் ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரிடம்ஷன் அட் மெச்சூரிட்டி ஆன டைமில், அதாவது சோவரின் கோல்டு பாண்டா 5 வருஷம் பாண்டு ஓகேங்களா. ஸோ 5 இயர்ஸ் பாண்டா சோவரின் கோல்டு பாண்டு. ஸோ மெச்சூரிட்டி அதாவது 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ரிடீம் பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் கெயினே கிடையாது, இண்டெக்ஸேஷனும் கிடையாது. கேபிட்டல் கெயின் இல்லைன்னா இண்டெக்ஸேஷன் இருக்கவா போகுது, இண்டெக்ஸேஷனும் கிடையாது ஓகேங்களா. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மெச்சூரிட்டியில் தான் ரெடீம் பண்ண முடியும். சோவரின் கோல்டு பாண்டு வாங்கிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் கழிச்சு தான் மெச்சூரிட்டியில் ரெடியூம் பண்ண முடியும். சோவரின் கோல்டு பாண்டை வந்து நீங்கள் எங்கே வாங்கிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBIயில் தான் நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா. ஸோ வாங்கினதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ரெடீம் ஆகும்.
5 இயர்ஸ் கழிச்சு உள்ள மெச்சூரிட்டி டைமில் தான் உங்களுக்கு ரெடீம் ஆகும். ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆர்பிஐட்ட திரும்ப கொடுத்து நீங்கள் அமௌண்ட் வாங்குவீங்க. அந்த டைமில் என்ன கோல்டு ரேட்டு போயிட்டு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வாங்குவீங்க. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு அந்த மெச்சூரிட்டியில் நீங்கள் ரெடீம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயினும் கிடையாது, இண்டெக்ஸேஷனும் கிடையாது. ஆனால் 5 இயர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்ட வந்து sovereign கோல்டு பாண்டை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போது 5 இயர்ஸ் ஆகலை. ஓகே, ஸோ வித்தின் 2 இயர்ஸ் வித்தின் 5 இயர்ஸில் பிக்கு வந்து இந்த sovereign கோல்டு பாண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ஸோ sovereign கோல்டு பாண்டு எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காரு? 1 lakh வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ வித்தின் 5 இயர்ஸில் பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஸோ பிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எஃப்இஓசி வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் வந்து அப்ளை ஆகும். 5 இயர்ஸுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி டைமில் ரெடி பண்ணால் கேபிட்டல் கெயின் கிடையாது, இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஆனால் 5 இயர்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கேபிட்டல் கெயின் வரும். ஓகேங்களா? ஸோ எஃப்இஓசி வந்து 5 லட்சம் போடுங்க. இங்கே இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் முக்கியமான வார்த்தை, இண்டெக்ஸேஷன் வந்து இங்கே உண்டு. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸேஷன் போடுறப்போ இந்த 1 lakh நீங்கள் டேரெக்டாக போட மாட்டீங்க. சப்போஸ் இது வந்து 2020 வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க, 2025 சேல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 21 வாங்கி 25 சேல் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 1 லட்சமா 1 லட்சம் 2021 நீங்கள் பேஸ் வேல்யூவை போடுங்க, மேலே 2025 போட்டு இண்டெக்ஸேஷன் எல்லாம் போட்டு தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ sovereign கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து உண்டு. ஸோ அதே டைமில் sovereign கோல்டு பாண்டுக்கு எப்போ கேபிட்டல் கெயின் வரும்னா இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் மெச்சூரிட்டி அட் மெச்சூரிட்டி ரெடீம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் மெச்சூரிட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்து கிடையாது, இண்டெக்ஸேஷனும் கிடையாது. ஓகேங்களா? அட் மெச்சூரிட்டி அப்போ சாரி மெச்சூரிட்டி டைம் அதாவது 5th இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரெடீம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயினும் கிடையாது, இண்டெக்ஸேஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் பிஃபோர் மெச்சூரிட்டிக்கு வந்து நீங்கள் வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். மெச்சூரிட்டி டைமில் ஆர்பிஐட்ட கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் பிஃபோர் மெச்சூரிட்டியில் ஆர்பிஐட்ட கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வேறு ஒருத்தருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயினும் உண்டு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் உண்டு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. அதர் பெர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ மெச்சூரிட்டி டைம்லேயும் உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் உண்டு. மற்ற பெர்சன் கம்பெனி, பார்ட்னர்ஷிப், ஃபேமு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி இவங்கெல்லாம் மற்ற பெர்சன். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் மட்டும்தான் ஒரு தனிநபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க்லேருந்து பாண்டு வாங்குறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி டைமில் ரெடி பண்ணால் டேக்ஸ் கிடையாது. ஆனால் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டேக்ஸ் உண்டு, கேபிட்டல் கெயின் உண்டு, இண்டெக்ஸேஷன் உண்டு. ஆனால் மற்ற பெர்சன் கம்பெனி, ஃபேமு, எல்எல்பி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி டைம்லேயும் டேக்ஸ் உண்டு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் உண்டு. ஓகேங்களா? மெச்சூரிட்டிக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டேக்ஸ் உண்டு. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸு. ஓகேங்களா? செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறப்போ, பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நமக்கு போடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சரை எடுக்கக்கூடாது, காஸ்ட் ஆஃப் அக்யூசனாகவும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எஸ்டிடி வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசனாக எடுக்க முடியாது. அப்புறம் சேல் பண்ணுறப்போ வந்து ஒரு ஷேரை நீங்கள் சேல் பண்ணினா செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸு பே பண்ணுவீங்க. ஸோ அதையுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சரை எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.